வரலாறுல வினோத் கேப்டன் ஆயிட்டாரு. எஸ், அதுவும் இந்த சரி, இப்போ நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன். இது எனக்கு புரியல. உனக்கும் என்ன ஆங்கிள் புரியுது இல்ல உனக்கும் புரியலையான்னு சொல்லு. ஈஸியா இருக்கு, ஆல்ரெடி புரியலன்னு சொன்னேன். நான் இல்ல மணிக்கட்டிலேயே அடித்து மக்கள் வித் உதய் ஷோ சரியா பார்க்க மாட்டான் கமெண்ட் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி உனக்கு எதுவும் தெரியாது? சரி சார், சொல்லுங்க. இல்ல இது ஃபர்ஸ்ட் இந்த வாரத்தை கேப்டன் தலை டாஸ்க்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்க, கரெக்டா? அப்போ கேப்டன் தலை டாஸ்க்ல ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அமித் இந்த போட்டியில் அடுத்த இதுக்கு தொடரலாம் சொல்லிட்டு திடீர்னு ஒரு விஷயத்த சொல்லாங்க. அது என்னது? அதுதானே, அங்கதான் சார் நான் பார்க்க முட்டேன். மிச்சதெல்லாம் அப்பதான் நான் சாப்பிட்டு தட்டை போடலான்னு போனேன். நீ அந்த நேரத்துல சாப்பிட்டு சட்டைய இல்ல பாருங்க, நான் வந்து டைப் பண்ணி இவ்வளவு வச்சிருக்கேன். யாரெல்லாம் நாமினேஷன் ஆனாங்க, அதுல யாரெல்லாம் ஃப்ரீ, அதுல யாரெல்லாம் நாமினேட் பண்ணாங்க, இதெல்லாம் வச்சிருக்கேன். ஆனா நீங்க வந்து ஒரு காரணத்தின்குள்ள இருக்க ஒரு காரணத்தை கேக்குறீங்க. என்ன கலர்னு முதற்கொண்டு நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்னன்னா இன்டர்வியூல கொஸ்டின் இல்லையே, இந்த கொஸ்டின் இது முதல்ல இத நீங்க வரலையே. அதான் டென்னிஸ் பேட்ல போட்ட எப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கேட்டிருக்கீங்க. சொல்லுங்க சார், அது என்னன்னு. அதாவது கேஸ்ல வின் பண்ணவங்கள எல்லாரும் இது எப்படி இருக்கு தெரியுமா? முதலே இவனுங்க டிசைட் பண்ணிடுறானுங்க யாரெல்லாம் வந்து எப்படியாவது தலைப்போட்டிக்கு தள்ளி அந்த தலைப்போட்டியில எப்படியாவது தப்பிச்சிடணும்னு. இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தோத்தவங்க லிஸ்ட் எல்லாம் சும்மா ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். தோத்தவங்களா யாரு சார்? ஆனா இல்ல சார், அதுக்கு முன்னாடி இதை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறேன். எல்லா வீக்குமே நடக்கிறது தானே சார். டாஸ்க்ல ஜெயிக்கிறவங்க தானே எப்பயுமே யூஸ்வலா 2 பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுப்பாங்க. போன வாரம் வந்துட்டு அந்த ரெட்ரோ சினிமால இருந்தவங்க எல்லாரும் வந்தாங்க. அதாவது அதுல போனவங்க போக எவிக்ட் ஆனவர பிரஜனை தவிர மத்த எல்லாரும் வந்தாங்க. அப்படின்னா எல்லாத்துலயும் வந்து டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே இதில் வெற்றி பெற்றவர்கள் தலைப்போட்டிக்கு நேரடியாக செல்பவர் அப்படின்னு சொல்லி போன தடவை ரெட்ரோ, அதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க்ல இருக்கிறவங்க வந்து நாமினேஷனுக்கு நேரடியா போவாங்க இதெல்லாம் வந்து சொல்லிடுவாங்க. இந்த சீசன்ல அப்படி சொல்லவே இல்லையே. கோர்ட் கேஸ் டாஸ்க்ல அது எழுதப்படாத விதி தானே சார் எப்பயுமே. இல்ல சார், நான் ஜெனரலா சொல்றேன். இந்த டாஸ்க்கு முன்னாடி எவ்ரி வீக் வர 2 ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஜெயிலுக்கு போனோம், 2 பெஸ்ட் பர்ஃபார்மர் தலை போட்டிக்கு கேப்டன் டாஸ்க்கு போவாங்க தானே. அதானே எல்லாம் அது சொல்லணும் பிரதர். அது போன தடவை சொன்னதுனாலதான் அதுல வெற்றி பெறாத மற்றவர்கள் அனைவருமே நாமினேஷனுக்கு ஆட்கொள்வார்னு சொல்லி அதனாலதானே நாமினேஷன் லிஸ்டே பெருசா போச்சு. ஆமா சார், இததான் சொன்னாங்களா? அதாவது அமித் தலையிடலாம் இது கலந்து கொள்ளலாம் அப்புறம் இதுதானே சொன்னாங்க. இதை நான் கவனிச்சேன் சார். இது எனக்கு தெரியுமே. அந்த 5 பேரு கேஸ்ல ஜெயிச்ச 5 பேரு 7 தனித்தனி நிக்க வச்சாங்களே. சத்தியமா எனக்கு தெரியும் சார். நான் வேற ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். இப்போ சொல்லுங்க சார், ஸ்கிரிப்ட் ஞாபகம் வந்துருச்சுன்ற. சரி, இதுதான் வேற ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சு பயந்துட்டேன் சார். நீங்க கேட்டதுலே அதாவது இந்த வாட்டி தப்பே பண்ணாம மாட்டிக்கிட்டேன். இந்நேரம் அடிச்சு தீர்த்திருப்பாங்களே கமெண்ட்டை. அதாவது சரி வாட்எவர் அப்படி ஒண்ணு போடுறாங்கல்ல, போட்டதுல டிஃபால்ட்டா இந்த கேமை விளையாட போற ஆட்கள் யாரு யாரு? சுபிக்ஷா, ஆதிரை அண்ட் அரோரா. சுபிக்ஷா, ஆதிரை, அரோரா. இவன் அது யாரு? சுபிக்ஷா, ஆதிரை, அரோரா, வினோத். இந்த மாதிரி இந்த கேஸ ஜெயிச்சவங்க எல்லாம் விளையாடுறாங்கல்ல, இதுல மேஜரான இவங்கள யாரையாச்சும் ஒருத்தரங்கள நாமினேஷன்ல இருந்து காப்பாத்தலாம் நினைக்கும் போது வினோத் மம்படியா கரெக்டா இந்த தடவை கரெக்டான பேரை கரெக்டா சூஸ் பண்ணி நண்பனும் சேர்ந்து விளையாண்டு அதான் கமருதீன் இந்த 12 வாரத்துல அவன் செஞ்ச ஒரே நல்ல காரியம் அவன் நண்பன் வினோத்தை கேப்டன் ஆக்குனது தான். கமருதீனுடைய ஒரே நல்ல காரியம் என்னன்னா அந்த டாஸ்க இப்ப இந்த பிக் பாஸ் சொன்னார்ல, இதுதான் நீங்க விளையாண்ட ஒரே கேம் ரூல்ஸ ஒட்டி, அது மாதிரி இதுதான் இவங்க விளையாண்டதுலயே நட்புக்கு கரெக்டா வச்சு ஒரு கேம் விளையாண்டுட்டாங்க. அந்த கேமை ஜெயிக்கவும் செஞ்சுட்டாங்க. சரியா? அதுலயும் பாரு ஒரு போங்கு கேமுக்கு ட்ரை பண்ணாங்க, அது வேற மேட்டர். ஆனா ஒரு பால் தான். ஆனா அதுல கடைசியில என்ன ஆச்சு? எனக்காக நிக்கலன்னு பாரு மறுபடியும் கமரு இந்த தடவை பழைய கம்பெனி மாதிரி இல்ல, லைட்டா சேஞ்ச் ஆன கம்பெனி மாதிரி இருக்கு. சோமா சில பிரதமா பண்ணிட்டு
நான் உனக்காக நிக்கல, எனக்காக நிக்கல. சாண்ட்ரா ஆக்சுவலா 2 நாள் முன்னாடியே சொன்னாங்க. நீ ம். ஆக்சுவலா நினைக்கிற, ஆனா கமருதீன் வந்து உனக்காக எங்கேயோ, உனக்காக நீ இல்லாதப்பலாம் உன்னை பத்தி தப்பா பேசியிருக்கான் அப்படின்லாம் சொல்லி, அவள ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு மோட்ல தான் வச்சிருந்தாங்க. அது கரெக்டான நேரத்துல இன்னைக்கு வந்து அந்த டாஸ்க்ல வந்து வினோத் ஜெயிச்ச. கமருதீனுக்கு வினோத் ஜெயிச்சதை விட பிரியாக்கு சாரி பார்வதிக்கு கமருதீன் சாரி வினோத் ஜெயிச்சதுல வந்து உடன்பாடே இல்லை. அண்ட் ஆஸ் வெல் சேம் லைக் ஆமா. திவ்யா, நிறைய பேருக்கு வந்து வினோத் ஜெயிச்சதுக்கு உடன்பாடே இல்லை. இதுதான் வந்து கால சூழ்நிலை. முதல்ல இந்த மாதிரியான டஃபஸ்ட் கேமை வச்சு தலை போட்டி ஆடுறதுன்றதே ஒரு டஃப்பான கேம் தான். இது வந்து ம். நம்ம எப்பவுமே டிக்ளேர் பண்ணுவோம் நேஷனல் ஒலிம்பிக்ல பரிந்துரைக்கக்கூடிய ஒரு கேம் தான் அது. அப்படிப்பட்ட ஒரு கேம்ல அவங்க விளையாண்டு அதுல ஒரு வெற்றி வினோத்துக்கு வந்து விழுகணும்னு காலத்தின் கட்டளை. ஓகே. அதான் இப்ப வினோத் ஜெயிச்சது இவங்களுக்கு எல்லாம் பிடிக்கல. பட் பாருக்கு பிடிக்காத மெயின் காரணம் கமருதீன் நம்மள விட்டுட்டு அவருக்கு போய் விளையாடிட்டாரு. நம்ம கூப்பிட்டு கூட வரலையே அப்படிங்கிறது தான் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம். ஓகே. பட் கமருதீன் பண்ணது கரெக்ட் தானே? அதுலயும் அதுல பிக் பாஸே இல்ல கமருதீன் ஷோரா வினோத் கலெக்டர். தானா அதெல்லாம் வந்து எப்படின்னா யோ சொல்லியா எனக்காகலாம் ஒண்ணும் சொல்லாதியா, நீயா மனசுல நினைச்சதை சொல்லியா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எஸ். அண்ட் அதான் அதுல வந்து கமருதீன் பண்ணது கரெக்ட் தான். ஏன்னா ஆல்ரெடி அவரு வினோத் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டாரு. அண்ட் அந்த ஆர்டர் படி வரும்போது அவர் கேட்டதால அவர் முதல்ல ஓகே சொல்லிட்டாரு. சோ பார்வதிக்காக மாத்தி எல்லாம் சொல்ல முடியாது. அவர் கேம் விளையாட ட்ரை பண்ணியிருக்காரு. கமருதீன் முயற்சி பண்ணாதீங்க, பார்வதி வழக்கம் போல அது கெடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே முயற்சியில தான் இருக்காங்க. அதுல எஸ். அந்த சீன்ல இருந்து அப்படியே அந்த வின்னிங் கவுண்டிங் அப்போ அந்த வீட்லயே பார்வதி அதிகமா நம்பக்கூடிய பர்சன்ல ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. சாண்ட்ரா ஒருத்தர். அவங்க சொல்றாங்க வெளியே இருந்தது இந்த பால். நான் அப்ப கூட நம்பாம அந்த ஒரு பால் ஆனா அந்த பால் சேர்த்தாலும் வின் இல்லைன்னு கமருதீன் சொல்றாரு. பட் அதை காதுல வாங்கிக்காம வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க. சோ ஈஸிலி அதை டைவர்ட் பண்றதுக்காக அப்படி ஒரு மென்டாலிட்டி தான் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிச்சு. ஆக்சுவலா இன்னொரு விஷயம். சரி வினோத் கேப்டன் ஆயாச்சு. வினோத் கேப்டன் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது இந்த சுத்தம். இந்த வீட்டுல சுத்தமா சுத்தமா சோறு இல்லாதனால சுத்தம் சோறு போடட்டும்ன்ற அந்த பழமொழிக்கு நிகர அந்த ஒரு விஷயத்த வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணாங்க. சரியா? அதுல இந்த டீம் பிரிக்கும் போது நீ பாத்தியா, எப்பயாவது டீம் பிரிக்கிற மச்ச யாரா இருந்தாலும் அவங்க சொல்ற கருத்தை விட என் தலைவி வந்து சொன்னா பாரு ஒண்ணு, அது ஏன் நாங்க அதை பண்ணணும், அதையே நாங்க இதை பண்ணணும். இவ முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் வந்து கண்டென்ட்ல கொண்டு வந்து புதுசா ஒரு 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 வெங்கடாஜலபதி ஐடியாக்கள் என்னென்ன இருக்கு அதெல்லாம் ஒண்ணு எடுத்து வெட்டு ஒண்ணு பண்ணலாம். வழக்கம் போல அது எந்த விதத்திலையும் பாதிப்பே இல்லாம கேப்டன் டாஸ்கா இருக்கும் போதெல்லாம் அமைதியா இருந்த மிஸ்டர் எஃப்ஜே கேப்டன் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் பேக் டு பழைய மூடுக்கு போயிட்டான். அப்படின்னு அந்த பழைய கேப்டனா இருந்தா மட்டும்தான்